வணக்கம். மாலை வணக்கம் செல்வங்களே. தாத்தா எங்கே இருக்கிறீங்க? நான் உங்கள் பின்னால் இருக்கிறேன். என்னுடைய பேச்சு உங்கள் முன்னால் இருக்கிறது. காது கொடுத்து கேளுங்கள். ஓகே. அ தா குழந்தைகளே, செல்வங்களே, இந்த படைப்புகளை பற்றி, இறைவனுடைய படைப்புகளை பற்றி அ நினைத்து பார்த்தாலே மிகவும் இனிமையாக, சந்தோஷமாக, ஒரு எல்லாம் விசித்திரமாக கடவுள் படைப்புகள் ஒவ்வொன்றும் அத்தனை விதமாக படைத்திருக்கிறார். அவரை எப்பொழுதும் நாம் புகழ்ந்து கொண்டு, போற்றி கொண்டு, அவருடைய மேஜிக் வேலையெல்லாம் பார்த்து கொண்டே ரசித்து கொண்டு இருக்கலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. பாருங்கள், இந்த இறைவன் இந்த இறைவன் உலகத்தையே படைத்தார். உலகத்தையே படைத்தார். உலகத்தில் இருக்கிற அத்தனையும் படைத்தார். பல கிரகங்களை படைத்தார். பூலோகத்தை படைத்தார். அதில் பலவிதமான மிருகங்களை, மீன் வகைகளை, எத்தனையோ விதமான உயிரினங்களை படைத்தார். அவர் இந்த ஆடு மாடு மிருகங்களை படைத்தார். உலகத்தை படைத்தார். அது ஆகாயத்தில், அந்தரத்தில் ஒரு ஆதாரம், பேஸ் எதுவுமே இல்லாமல் அந்தரத்திலேயே அது சுழன்று கொண்டிருக்கிறது. அவருக்கு என்ன ஆசையோ தெரியவில்லை. அதை படைத்தார். படைத்துவிட்டு மிருகங்களையெல்லாம் படைத்து விட்டார். அதன் பிறகு அவர் எப்படி இந்த உலகம் சுற்றி கொண்டே இருக்கிறது அந்தரத்திலே, அதே மாதிரி ஒரு பறவையை படைக்கலாம். அது எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் வானத்திலே அது பறந்து கொண்டு இருக்கிற மாதிரி. மற்ற அனிமல்கள், மற்ற மிருகங்கள், ஊர்வனங்கள் எல்லாம் தரையில் கால்களை வைத்துக்கொண்டு நடந்து கொண்டு தான் போய் வந்து கொண்டிருக்கிறது. இவர் இந்த ஒரு பறவையை படைக்கலாம். அது பூலோகத்தினுடைய மேல் இல்லாமல் அது ஆகாயத்தில் இந்த உலகத்தை போல் அது அந்த பறவைகள் மேலே பறந்து செல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு அந்த பறவைகளை படைத்தார். பாருங்கள், எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் ஆகாயத்தில் அது சுழன்று கொண்டு பறந்து கொண்டு இருக்கிறது. இந்த அப்புறம் மனிதனை படைத்தான் அல்லவா? அந்த மனிதனும் கடவுள் படைத்த மாதிரி இவனும் எதையோ படைக்க ஆரம்பித்து விட்டான். பிறகு அவனைப் போலவே ஒரு மனிதனை படைத்தான், ரோபோட்டை படைத்தான். அந்த மனிதன் என்னுடைய சகோதரனை ரோபோவை படைத்தான். சரி, அவன் ரோபோவை படைத்தானே, நாம் ஏதாவது பண்ணலாமா என்று எனக்கு ஒரு ஆசை வந்தது. உடனே நான் என்ன பண்ணேன், பக்கத்தில் இருக்கிற இந்த வுட்டு பீசஸ்கள்லாம், மரத்துண்டுகளை எல்லாம் சேகரித்து பாருங்கள், உங்கள் கண் எதிரில் காணப்படுகிறதெல்லாம் திவ்ய நாட்கருணை. இதை காண முடிகிறதா?
நான் வீட்டில் இருந்த பழைய துண்டுகளை எல்லாம் உடன் பீஸுகளெல்லாம் சேகரித்து இந்த கதிர் பாத்திரம் என்று சொல்வார்கள். பாருங்கள், ஒரு சிகப்பு அறைக்குள்ளே ஒரு கதிர் பாத்திரம் ஃபார் திவ்ய இருக்கிற ஆசீர்வாதத்துக்கு இது கோயில்கள் எல்லாம் சர்ச்சிலெல்லாம் வைக்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி நான் பண்ணலான்ட்டு இந்த ஒரு கதிர் பாத்திரத்தை பண்ணேன். மனதமானம் சும்மா இல்லை என்று சொல்வார்கள் அல்லவா. பாருங்கள், நானும் சும்மா இல்லாமல் இந்த கதிர் பாத்திரத்தை செய்திருக்கிறேன். ஓகே என் செல்வங்களே, நீங்கள் ஏதாவது உங்கள் கைவேலையை செய்து கொண்டிருக்கிறீர்களா? கிராஃப்ட் ஒர்க். ஸோ திஸ் இஸ் மை கிராஃப்ட் ஒர்க். திஸ் இஸ் மை கிராஃப்ட் ஒர்க். ஓகே செல்வங்களே, இறைவனுக்கு இறைவன் படைப்புகளை நாம் பார்த்து மகிழ்வோம். செல்வங்களே, வணக்கம்.